பிப்ரவரி மந்த்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 3 பைல் இருக்குது. என்ன கைடன்ஸ் வச்சுருக்காங்க, என்ன பிளெஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஓகே, பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பிப்ரவரி மந்த் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் இருக்குது? ரொமான்ஸ் ஃபீலிங், யுவர் ஃபீலிங் ஆர் ரியல் அண்ட் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங். உங்களோட அதாவது நீங்கள் சில பேர் வந்து நான் இதுக்கு தகுதியான பர்சனா, எனக்கு ஏன் இந்த வந்து ரிலேஷன்ஷிப் செட் ஆக மாட்டேங்குது, என் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பர்சனை நான் அட்ராக்ட் பண்ண மாட்டேனா, அந்த மாதிரி சில தாட் ஏதோ ஓடிட்டுருக்கு உங்களுக்கு. பைல் 1 சூஸ் பண்ணவங்க சில பேர் வந்து ஃபெயிலியர் கூட பார்த்துருக்கீங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வரலாம். ஓகே, அதே மாதிரி சில பேருக்கு ரீயூனியன் கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, உங்களோட லவ் வந்து ட்ரூ லவ். ஸோ அதனால் நீங்கள் உண்மைத்தன்மை இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிறனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு காலிங் இன் யுவர் சோல்மேட், யுவர் ப்ரேயர் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் ஹெல்ப் bring you together. that means என்னன்னா, உங்களோட அந்த விஷயங்கள் ப்ரேயர், நீங்கள் கொடுத்த அஃபர்மேஷன்ஸு, நீங்கள் சில பேர் வந்து விஷுவலைசேஷன் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அதை வந்து எனக்கு என் பர்சன் இப்படி இருக்கணும், என்கிட்ட வந்து அன்பாக நடந்துக்கணும், இப்படி சம்திங் ஏதோ நீங்கள் வந்து எதிர்பார்த்து ஏதோ செஞ்சுருக்கீங்க. கொஞ்ச நாளாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. ஏன்னா இந்த விஷயங்களுக்கான அந்த ஒரு அற்புதமான சோல்மேட், உங்களுக்கான அந்த சோல்மேட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காங்க, வருவாங்க. உங்களை வந்து உங்களோட அந்த ப்ரேயர் வந்து உங்கள் 2 பேரையும் சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அவரோட கைடன்ஸ் இருக்குது. சில பேர் வந்து ரொம்ப நாளாக அஃபர்மேஷன் பண்ணுறேன், ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணுறேன், ஏன் எனக்கு இது நடக்கலை அப்படின்ற ஒரு அந்த ரீசனோடு நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் அவர் கொடுத்துருக்காரு. உன்னோட கொஞ்சம் பொறுமையாக இரு, கண்டிப்பாக நீ பண்ண விஷயங்கள் இந்த மாதத்தில் பலித்தமாகும். ஒரு சிலருக்கு லேகிங் இருக்குது. அதே மாதிரி பைல் 1 பார்த்தீங்க இல்லையா, பைல் 1 வந்து உங்களோட ஃபீலிங் வந்து நான் இதுக்கு வந்து தகுதியான பெண்ணா, தகுதியான பையனா அப்படிங்கிற மாதிரி உங்களை அதாவது உங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்குது. இந்த மாதிரியான கில்ட் ஃபீலிங் ஏன்னா உங்களோட பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், ஆழ்மன பதிவுகள் அதே மாதிரி இதுலேயும் தெரியுது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட ஆரா சக்கராவை செக் பண்ணுங்கள். ஹீலிங் தெரிஞ்சால் ஹீலிங் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா நம்மளோட சேனலில் பழைய பதிவுகள் எல்லாம் போய் பாருங்கள்.